பிச்சை தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான், அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்க மாட்டான். அப்ப இதெல்லாம் அவர் பெரியாருக்கு கொடுத்த பதில் அப்படி எடுத்துக்கலாமா? தங்கச்சி சரி, இப்ப எனக்கு பதில் சொல்லுங்க. அப்ப இது நிர்மலா சீதாராமனுடைய சொந்த கருத்து கிடையாது, ஈவேரா அவர்கள் பேசின கருத்து, அதுக்குத்தான் இவர் பதில் கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாமா? சொல்லுங்கப்பா. அப்ப பெரியார் கொடுத்த பதில் அது. இப்ப அந்த வந்தீர் வெல்வீர் சென்றீர் வீழ்க வளமுடன் அப்படின்றதெல்லாம் பெரியாரை பார்த்து சொன்னாரு அப்படின்னு என்ன நம்ப சொல்றீங்களா? எப்படி உங்க வார்த்தையில உங்களை போட்டேன்னா? வீழ்க வளமுடன் அப்படின்றது யாரை பார்த்து சொன்ன வார்த்தை? நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையா இல்ல பெரியாரை பார்த்து சொன்ன வார்த்தையா? நிர்மலா மேடம் அவங்க. அப்ப நிர்மலா மேடத்துடைய கருத்து கிடையாது சொல்லும்போது அப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஒரு கேள்வி, நிர்மலா சீதாராமன் அவருடைய சொந்த கருத்து கிடையாது அப்படின்றது இவருக்கு தெரியாதான்னு தெரியல. தெரியாம தானே இந்த மாதிரி அவங்களுக்கு பதில் குத்துனுகிறாரு இவரு. உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க சாப்பிட்டீங்கன்னா செல்லாதுன்னு சொல்லி அவரு அப்படியே. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கலாம், அதனால் சாபம் கொடுக்கிறேன். இது எப்படி பெரியாருக்கு கொடுத்த சாபமா இல்ல நிர்மலா சீதாராமனுக்கு கொடுத்த சாபமா? சொல்லுங்க ராம்ஸ், ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? யாருக்கு கொடுத்த சாபம்? நான் தான் யாருக்கு கொடுத்த சாபம் அதான் கேட்டேன். இப்ப என்னன்னா, திமுகவுக்கு ஒண்ணு, திமுக யாராவது விமர்சிக்கிறாங்க, திமுக ஏதாவது ட்ரோல் பண்றாங்க, திமுக எதுலயாவது ஒண்ணு கடுமையா மாட்டிச்சு அப்படின்னா முதல் ஆளாக திமுகவை காப்பாற்றக்கூடிய, அதை நியாயப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அவரை ட்ரோல் பண்ணவரே இவர் தானேங்க அப்படின்ற வேலை. அவரை ட்ரோல் பண்ணதே இவர் தானேங்க. யார் சார் ட்ரோல் பண்ணது? இவர் தான். திமுகவை இவரு ட்ரோல் பண்றாரா? அது ட்ரோல் பண்றதுன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். தரம் தாழ்ந்து பேசினார், மகா மட்டமாக ஒரு அரசியல்வாதி. சார் அவரு தரம் தாழ்ந்து பேசியிருக்காரு. நீங்க என்ன இந்த வருஷம் தான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க? அண்டார்டிகால எங்க? ரிமோட் டிவி உடைச்சது இன்னும் அதையே பேசுறீங்களா? அவர் தான் சொல்லிட்டாருல சார், விளக்கம் கொடுத்துட்டாருல. என்ன கொடுத்தாரு? கதவு திறந்திருக்கிறது, ரிமோட் காணாம போயிடக்கூடாது, முதல்ல நம்ம இருப்பை நம்ம காப்பாத்திக்கணும், அதுக்கான விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு சொன்னாரா? சொல்லுங்களா. இப்போ இதை ட்ரோல் பண்ண வேண்டும் என்றால், இழிவுபடுத்த வேண்டும் என்றால் கமல்ஹாசன் என்று சொன்னால் போதும். வேற என்ன சொல்லிட்டேன் நானு?